இன்றைக்கி பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்னு பார்க்கலாமா? முதல் நாள் நைட்டே சாதம் அரிசி ஊற வச்சுருவேன் சாதத்துக்கு. ஸோ முதல்ல எழுந்த உடனே முதல்ல சாதம் வடிச்சிருவேன். அது வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸ் கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஆறணுங்கிறதுனால. ஸோ ஆறின சாதத்தை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டேன். அதாவது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டேன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பசங்க தான் இன்றைக்கி கேட்டாங்க. எப்போவுமே பசங்க கேட்குறதையும் செஞ்சு தர மாட்டேன், நானாகவும் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பசங்க கேட்குறதும் செஞ்சு தருவேன், நானாகவும் சிலது சமைச்சு தருவேன். கூடவே இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்கூலுக்கு நான்வெஜ் நான் கட்டித்தர மாட்டேன். ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன். எப்போவுமே ஸ்கூலுக்கு வெஜ்ஜு தான், நான்வெஜ் வீட்டில் தான். அதே மாதிரி இன்றைக்கி பசங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டாங்க. ஒருத்தவங்க பாக்ஸில் ரைஸோடையே உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க தனியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு கொடுத்துட சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரும் அவங்க எப்படி எப்படி கேட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாள் நைட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி கால் சூப்பும் செஞ்சு வச்சுட்டேன். அதனால் காலையில் சப்பாத்தி போட்டுட்டு கால் சூப்பு வச்சு கொடுத்தாச்சு. இந்த சூப் ரெசிபி சலாமத் சமையல் சேனலில் நான் இன்றைக்கி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.